செயின்ட் பிரான்சிஸ் சேவியரை குறித்து அவதூறாக பேசியதாக கூறி கௌதம் கட்டார் அப்படிங்கிறவரை கைது செய்திருக்கிறார்கள். யார் அதை கைது செய்திருக்காங்க அப்படின்னா, கோவா போலீஸினுடைய வேண்டுகோள்படி இமாச்சல பிரதேசத்தில் வச்சு இமாச்சல பிரதேசனுடைய போலீஸ் அதிகாரிகள் அவரை கைது செய்திருக்கிறார்கள். இவர் ஒரு வலதுசாரி பேச்சாளர் அப்படின்னு சொல்லப்படுகிறது. அவர் சனாதன் மகாசபா அப்படிங்கக்கூடிய ஒரு அமைப்பையும் நிறுவி அதையும் நடத்தி வருகிறார். இவர் வெயிலில் வெளிவர முடியாதபடி ஏற்கனவே வாரண்ட் பிறப்பித்து இவர் 2-3 நாளாக தேடிட்டு இருந்தாங்க. இவர் அங்கே இருக்கார்கள் தெரிஞ்சவொடனே இப்போ அங்கே சென்று வரை கைது செய்து கொண்டு வந்திருக்கிறார்கள். எனக்கு இதில் 2-3 விஷயங்கள் இதில் பிடிபடாததாக இருக்கு. ஒன்று என்ன அப்படின்னா, இவருக்கு மேலே இப்போ வழக்கு கோவாவில் போடப்பட்டு இருக்கிறது. அப்போ கோவாவில் இருக்கிறது பாரதிய ஜனதா கட்சியோட ஆட்சி. நான் அந்த பாயிண்ட்டுக்கு 2வது வரேன். ஆனால் இப்போ இவருக்கு கோவா போலீஸ் போட்ட கேஸில் இவர் எங்க கைது செய்யப்படுகிறார் அப்படின்னு பார்த்தோம்னா, ஹிமாச்சல் பிரதேசத்தில் கைது செய்யப்படுகிறார். ஹிமாச்சல் பிரதேசத்தில் இப்ப எந்த கட்சி ஆட்சி இருக்கு? அப்ப ஹிமாச்சல் பிரதேசத்தில் ஆட்சியில் இருப்பது காங்கிரஸ். அப்ப இந்த ஆள் ஏன் ஒளிஞ்சுக்கிறதுக்கு காங்கிரஸ் இருக்கக்கூடிய மாநிலத்துக்கு போறாரு? அப்படி வரும்போது இப்போ இவர் மேலேயே நமக்கு ஒரு சின்ன ஒரு சந்தேகமானது ஏற்படுகிறது. என்ன சந்தேகம் வருது அப்படின்னு சொன்னா, இந்த மாதிரி ஒரு வழக்க வைத்து காங்கிரஸ் கிறிஸ்தவர்களுக்கு எதிரான கட்சி பாஜக அப்படின்னு ஒரு அரசியல் செய்வதற்காக இந்த மாதிரி ஏதாவது செட்டப் நடந்திருக்கிறதா அப்படிங்கிற ஒரு சந்தேகம் எனக்கு இருக்கு. நான் அது உறுதின்னு நான் சொல்ல மாட்டேன். ஏன்னா அவரை பத்தி எனக்கு தெரியாது. தெரியாம நம்ம அவரை பத்தி நம்ம திறனாய்வு பண்ண கூடாது. ஆனா காங்கிரஸ் அவரை பயன்படுத்தி இருக்குமோ அப்படிங்கக்கூடிய ஒரு சந்தேகம் எனக்கு இருக்கு. 2வது, ஏன் கோவா அரசாங்கம் இதுக்காக வேண்டி கேஸ் போடணும்? அப்ப பாஜகவுக்குள்ள அரசின் இந்த செயல்பாட்டில் எனக்கு திருப்தி இல்லை. சேவியர் என்ன உயிரோடு வச்சு கொளுத்தக்கூடிய இன்குவிசிஷன் கோவாவுக்கு வரணும்னு சொல்லி சேவியர் லெட்டர் எழுதினானா இல்லையா? முதல் கேள்வி, எழுதினாரா இல்லையா? எழுதியிருக்கார். இந்த நாட்டில் இந்த நாட்டு மக்களால் அவர்கள் கையால் அவருக்கு இந்து கோவில்கள் உடைக்கப்படும் போது நான் எண்ணற்ற மகிழ்ச்சி அடைந்தேன். எழுதினாரா இல்லையா? ஆமா, சொல்லியிருக்கார். அப்புறம் இந்த நாட்டுல பிராமணன் ஒரு சமுதாயம் இருக்கு, இவனுக்கு மட்டும் இல்லாம இருந்திருந்தேன்னா அந்த நாட்டையே நான் மதம் மாற்றி இருப்பேன். சொன்னாரா இல்லையா? சொல்லியிருக்காரு. அப்படிப்பட்ட உண்மைகளை சொன்னா கேஸ் போடுறதுன்னா என்ன நியாயம்? அப்ப பாவிகளேன்னு சர்ச்சில் டெய்லி எங்களை கூப்பிடுறானேடா, அப்ப அவனு மேல என்னடா கேஸ் போட்டிருக்கே இதுவரை அந்த நாட்டுல? வரலாற்றில் இவன் செய்த விஷயத்தை சொன்னால் கேசா? ஏன்னா இவன் டெய்லியா ஹி இஸ் அபியூசிங் மீ. என்ன பார்த்து பாவின்னு சொல்றதுக்கு இவன் யாரு? அப்ப அதெல்லாம் இந்த கோவா போலீஸுக்கு கண்ணுல தெரியலையா? அப்ப கிறிஸ்தவர்களை திருப்திப்படுத்துவதற்காக பாஜக அரசு இந்த கேஸ போட்டுதாங்கிற அடுத்த கேள்வி நமக்கு வருது இல்ல? இப்ப பாருங்க, வெளிநாட்டுல இருந்து பணம் வாங்குவானா. எதுக்குடா வாங்குறேன்னா, இந்த நாட்டுக்கு சேவை செய்வதற்காக வாங்குகிறேன். அப்போ சரி, சேவை செய்வதற்கு நீ வாங்கின அந்த பணம் அதுக்குத்தான் நீ செலவு பண்ணினியான்னு சொல்லி நீ கணக்கு காட்டுடா அப்படின்னு அரசாங்கம் கேட்டாச்சுன்னா அந்த சட்டத்தை நாங்கள் ஏற்க முடியாதுங்கிறோம். என்னடா இது நியாயம்? இப்ப நான் கேட்கிறேன், உன் சர்ச்சில் வேலை பார்க்குற ஒரு வாத்தி உங்க கிறிஸ்துவ டயசிஸ் பள்ளிக்கூடத்துல இருந்து கொஞ்சம் பைசா வாங்குறாரு, அவர் செலவு பண்ணிட்டு கணக்கு கொடுக்கல, நீ விடுவியா? பாதிரியாருக்கு வேண்டப்பட்டவர்னா விடுவீங்க, அது வேற, அது ஊழல் கதை. மற்றபடி உங்க அட்மினிஸ்ட்ரேஷன்ல நீங்க விடுவீங்களா? மாட்டாங்க. சரி, பணம் வாங்கிட்டிய, பணம் வாங்கி வேற ஒரு நோக்கத்துக்கு அந்த பணத்தை செலவு பண்றீங்க, அப்ப என்ன பண்ணும்? தண்டனை கொடுக்கணுமா வேண்டாமா? அதை செய்யணும்னு ஒரு சட்டம் கொண்டு வந்தா அந்த சட்டத்துக்கு எதிர்க்கிறான். இப்படி ஒரு சட்டத்தை பாஜக அரசு கொண்டு வந்தது. இந்த கேரளால எலெக்ஷன் வந்ததுன்னு இந்த கிறிஸ்தவ பயிலுக்கு சொன்னான்னு அந்த சட்டத்தை இவங்க நடைமுறைப்படுத்தல. அப்ப கிறிஸ்தவ ஓட்டுக்கு பாஜக அரசு பணிந்தது. இப்ப இந்த கேஸ் போட்டது ஏன் தப்புங்கிறதுக்கு நான் காரணம் சொல்றேன். அதே மாதிரி ஜேபி நட்டா பிஜேபி தலைவராக இருக்கும்போது அவர் கேரளா பக்கம் போய் சில பாதிரியார்கள்லாம் போய் பார்த்து எடுத்து எல்லாம் இது பண்ணாங்க. அந்த நேரத்துல ஒரு கோரிக்கை வைக்கிறான், மதம் மாறியவர்களுக்கு, மதம் மாறிய பட்டியலினத்தவருக்கு
நீங்க பட்டியலினத்தவருக்கான சலுகையை கொடுக்க வேண்டும், இடஒதுக்கீடு சலுகை இதெல்லாம் கொடுக்கணும், அதை பரிசீலிப்போங்கிறாங்க. கான்ஸ்டிடியூஷனலி அது தப்புன்னு சுப்ரீம் கோர்ட் பல தரம் சொல்லியாச்சு. அடிப்படையிலேயே இது முடியாத விஷயம். இதை கண்டிப்பதுங்கக்கூடியது பிஜேபியை சார்ந்த அமைப்புகள் பலகாலமாக இந்த விஷயத்துக்காக போராடி வருகிறார்கள். அப்ப அங்க டூர் பண்ணும்போது பரிசீலிக்கிறோம்னு சொல்லியாச்சுன்னா, இது நீங்க ஓட்டுக்காக நீங்க எந்த அளவுக்கு வேணாலும் இறங்கி போவீங்கன்னு காட்டுறது தானே இது. சரி, பரிசீலிக்கிறதுக்கு என்ன பண்ணணும்? ஒன்றை பரிசீலிப்பதற்காக ஒரு கமிட்டியை போட்டாங்க. யாரு தலைமையில போட்டாங்க? நீதியரசர் பாலகிருஷ்ணன் தலைமையில போட்டா. அவர் கேரளாவை சார்ந்தவர். இப்ப கான்ஸ்டிடியூஷனலி தப்புன்னு தெரியும். அப்புறம் இந்த கமிட்டி அமைப்பதற்கு நீங்க ஏன் ஒரு ஸ்கோப் கொடுக்குறீங்க? அப்ப இதெல்லாம் நம்ம எதை கவனிக்கணும் அப்படின்னா, ஓட்டு என்று வந்தால் ஒட்டகமும் வாயை திறக்கும் அப்படின்னு ஒரு பழமொழிக்கு எந்த கட்சியும் இந்த நாட்டில் விதிவிலக்கு இல்லைங்கிறதுக்கு இது ஒரு உதாரணம். அதனால முதல்ல 2 விஷயம் பார்க்கணும். நான் முதல்ல சொன்ன மாதிரி, ஏன்னா இவருங்கிறது ஹிமாச்சல் பிரதேஷுக்கு தப்பி போனது, ஹிமாச்சலில் அங்கே உள்ள போலீஸை வச்சு அரெஸ்ட் பண்ணதுன்னு வரும்போது, இவர் உன்னைக்குமே வலதுசாரி தானா, இல்லைன்னா இந்த வலதுசாரியை காங்கிரஸ் எதுக்காவது பயன்படுத்தியதா, அது முதல்ல பார்க்க வேண்டியது. அப்படியே காங்கிரஸே பயன்படுத்தி இருந்தாலும் அவர் என்னத்தை தப்பா சொல்லிட்டார்? அப்ப என் சேவையரை பத்தி பேசவே கூடாதா? அவர் இதைத்தானே எழுதியிருக்காரு. அவர் இதை எழுதியிருக்கிறத சொன்னா உங்களுக்கு என்ன பிரச்சனை? அதே நேரத்துல பள்ளிக்கூட பாட புஸ்தகத்துல வர நீங்க பொய்ய எழுதுறீங்களே, அப்பெல்லாம் என்ன நடவடிக்கை எடுத்தீங்க நீங்க? அதனால இது பாஜக அரசின் இந்த மாதிரி வழக்கு போட்டது என்பது உண்மைக்குமே ஏற்றுக்கொள்ள முடியாத விஷயம். இன்னும் சொல்ல போயாச்சுன்னா, இது வேற காங்கிரஸோ வேற ஏதாவது கட்சி இவரை பயன்படுத்தி இருக்கிறதா என்பதை பார்த்து, அப்படி இருக்குமே ஆனால் மதக்கலவரத்தை தூண்டுவதற்கு இவர் பயன்படுத்தப்பட்டாருங்கக்கூடிய வழக்கும் அந்த கட்சிக்கு மேலே இவங்க போடணும். அப்படி போட்டாச்சுன்னா இது ஒரு நியாயமான விஷயமாக நான் பார்க்கிறேன்.